அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 1 பிப்ரவரி 2024, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. சஷ்டி திதி மாலை 2 மணி வரையில், அதற்கு மேல் சப்தமி திதி. ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை. யமகண்டம் காலை 6 to 7:30. இன்று சந்திராஷ்டமம் பகல் 2:30 வரை கும்ப ராசிக்காரர்களுக்கு, அதற்கு பின்பு மீன ராசிக்காரர்களுக்கு. இன்று அணிய வேண்டிய துணியின் நிறம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு, ரோஸ் அந்த மாதிரி வகை. சாப்பிட வேண்டியது மிளகாவத்தல், அதாவது மிளகாவத்தல் சட்னி அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை காரமான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 11:30 10:30 11:30 வரை. அந்த பீரியடு எதைத்தாலும் நல்லதாக நடக்கும். இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலனுக்குள் செல்வோம். முதலில் மேச ராசி. மனைவி பெயரில் சொத்து வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற சமயம் இது. அப்படி வாங்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க அதுக்கு உண்டான பூர்வாங்க வேலைகளை செய்யலாம். அம்மா உங்கள் மீது அதிக அன்பு மழை பொழிவார்கள். மழை பொழிவாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ தூரம் பாசத்தை காட்டுவாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பதற்கு மிகவும் உற்சாகமாக இருக்கும். சில நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி டல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னென்னா ஒன்றும் இல்லாட்டா கூட கீழே ஒரு பேப்பர் இருந்தாலும் உடனே அது படிக்கணும் போல் இருக்கும். மனசில் படிக்கிறதுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் விவசாயிகளுக்கும் மன திருப்தி, கட்டட தொழிலாளர்களுக்கும் கூட மனதில் நல்ல திருப்தியான ஒரு போக்கு தான் இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமான பொருளை ஒன்றை எங்கேயோ வச்சுட்டு தேடி தேடி அலைவீங்க. ஆமாம். அடுத்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது. மனக்குழப்பம், இது வரைக்கும் இருந்த மனக்குழப்பம் விலகிடுது. பணவரவு வேணுங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மாற்று மதத்தினர், அதாவது வேற்று மதத்தினர் மூலம் நல்ல உதவி, நல்லது காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. சாயங்காலம் காதலர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மன சந்தோஷமாக பேசுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு உயர்வுகிறது. பணவரவு திருப்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். மொத்தத்தில் குடும்பத்தில் எல்லாருமே ஓரளவு மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஜாலியாக அவுட்டிங் போகலாமாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறீங்க. போயிட்டு வரதாக இருந்தால் கூட போயிட்டு வாங்க. இன்று நல்ல நாள் தான். அடுத்து கடகராசி. கிராமத்தில் உள்ளவர்கள் ஆடு மாடு கோழி இந்த மாதிரிப்பட்டதை வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. வாங்கிக்கோங்க. ஆக்டிவாக இருப்பீங்க. ஓகே. இரவு மாத்திரம் இதில் எப்படின்னா, பகலில் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, நைட்டு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறீங்க. காரணமே கிடையாது. பகலில் ஆக்டிவாக இருக்கிறாங்க, நைட்டு உற்சாகம் இன்றி இருக்கிறீர்கள். வாய்வு அந்த கொத்தவரங்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட காய்கறிகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு ஏதாவது உடலில் பாதிக்காத அந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அதனால் அதை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது உள்ளத்தில் எவ்வளவு கஷ்டமானா கூட மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, மற்றவங்க மேலே பொறாமப்படுறதுலாம் இல்லை. ரொம்ப நல்ல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கு அதுதான். நான் எதுக்கு இப்படி இருக்கிறேன், அவர் எதுக்கு நல்லா, அந்த பொறாமை வர மாட்டேங்குது. எல்லாரையும் நல்ல பேர் வாங்கினவங்கள மனம் திறந்து பாராட்டுகிறீர்கள். நல்ல அம்சம். கீப் இட் அப். அடுத்து சிம்மராசிக்காரங்க. கோவில் திருவிழா அந்த மாதிரிப்பட்டதுக்கு நன்கொடை கொடுக்குறீங்க. அது எந்த மதத்தில் உள்ளவங்களாக இருந்தால் கூட டொனேஷன் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போது மாமூலாக நீங்கள் எப்போ பேசிக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி பேசுகிறதுக்கே காசு கேட்காத மாதிரி மும்முன்னு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சடனாக உங்களோட ஆட்டிடியூட் இன்னைய பொறுத்த அளவில் சேஞ்சஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆபீஸ் அல்லது பெட்ரூம் அதை சுத்தம் பண்ணுறீங்க.
இது வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஃபைலுகெல்லாம் கண்டபடி போட்டுக்கோ, நல்லா அடுக்கி இடிக்கி ஒழுங்காக வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி வீட்டில் கூட எல்லாம் ரெகுலேட் பண்ணி நீட்டாக சுத்தமாக வச்சுக்கோங்க. பணவரவு அதாவது ஃபைனான்ஸ் ஓரளவு திருப்தியாக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து கன்னியா ராசி. மேல்மட்டத்தினரில் உள்ளவர்களை சந்திக்க பிரயாணம். இப்போ வந்து உங்களோட சுப்பீரியர்ஸை பார்க்குறதுக்காக நீங்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. போகிறதுக்கு முன்னால் நாகதேவதை அதாவது நாகம்மா கோயிலுக்கு போயிட்டு அதை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா போன காரியம் நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்க நேரிடும். ஏதாவது ஃபங்க்ஷனு, சீமந்தம், கல்யாணம், காது குத்து, இதுக்கு நீங்கள் தலைமை தாங்கி நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதாவது சமூகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க. அடுத்து துலா ராசி. அரிசி, தண்ணீர், அதாவது வாட்டர் பாட்டிலு, வாட்டர் கேரு, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கூல்ட்ரிங்க்ஸு சம்மந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. மன அமைதி கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹையர் எஜுகேஷன் கனவு நனவாகும். அதாவது சிலர் வந்து வெளிநாட்டில் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு இருப்பாங்க, சிலர் அந்த காலேஜில் படிக்கணுவாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு உங்களோட கனவுகள் நனவாகும் விதமாக க்ரீன் சிக்னல் கிடைக்கும். ஆமாம். அதே மாதிரி வந்து ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆமாம். அதாவது வந்து உங்களதுக்கு வெற்றிக்கு காரணமே உங்களது தளராத முயற்சி. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுற உங்களோட வெற்றிக்கு இப்போது நல்ல காலம் கனிந்து வருகிறது. ஹேட்ஸ் ஆஃப். அடுத்து விருச்சிக ராசி. வெளியூரில் உள்ள பெயர் பெற்ற திருக்கோவில்களுக்கு செல்லும் வாய்ப்பு. அதாவது திருச்செந்தூர் முருகர், திருப்பதி வெங்கடாஜலபதி, அந்த மாதிரி கொல்லூர் மூகாம்பிகான்னு பெரிய பெரிய பெயர் பெற்ற கோயில்களுக்கு செல்கிற வாய்ப்பு பிளான் போடுறீங்க, நடக்கும். அதே மாதிரி சுற்றத்தினர்கள் வீட்டுக்கு வருகை தருகின்றார்கள். தொழில் மாற்றம், அதாவது கம்பெனியை மாற்றலாம், இல்லைன்னா தொழிலையே மாற்றலாம். அதே மாதிரி தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட வேறு தொழில் எக்ஸ்ட்ராவாக செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பெண் வாரிசு, பெண் குழந்தைகள் உண்டாகுது. அடுத்தால கர்ப்பிணி பெண்கள் மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். அதாவது வந்து ஹாரர் மூவிஸ் பார்க்குறது, எதையும் யோசனை பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம். படுக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் தியானம் பண்ணிட்டு படுங்க, நல்லதே நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள். அடுத்து மனைவியுடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். அதாவது மனைவியாக இருந்தால் கணவனிடமும், கணவனாக இருந்த மனைவிடமும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். அவங்க ஏதாவது சொன்னாலும் போனால் போட்டோம்னு விட்டுட்டு அடுத்த இதுக்கு போங்க, அவ்வளோதான். உடலில் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளவும். அதாவது பாடி ஹெல்த்து இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கேர் எடுத்துக்கோங்க. அதாவது வந்து பூச்சிக்கடி, அடுத்தால வந்து வயிற்றுப்போக்கு, சரியாக டைஜஷன் ஆகாதது, இந்த மாதிரிப்பட்ட சின்ன பிரச்சனைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். குருவின் அருளால் எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கப் போகிறது. நிம்மதியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து மகர ராசி. வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதாவது வந்து மனைவி இந்த ராசியில் உள்ளவங்களாக இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை கிடைக்கிது. கணவனாக இருந்தால் அவங்களோட மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. ஆமாம். அதே மாதிரி வந்து காதல், லவ் பண்ணுறவங்க, அதாவது காதலர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுறதோ அல்லது யாராவது விலை வந்து கிஃப்ட் கொடுக்குறதோ நல்லா நடக்கும். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் வந்து சேருகிறது. ஆமாம். புதிதாய் குழந்தை பிறக்கிறவங்களுக்கு இந்த பால் குடிக்கிறதுல சின்ன பிரச்சனை வரும். குழந்தை வந்து சரியாக பால் குடிக்கிறது இல்லை, அதனால் வந்து சின்ன பிரச்சனை, டென்ஷன். அது வந்து உலகம், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அது சரியாயிடும். ஆமாம். தற்காலிக குழப்பம், அவ்வளோதான். அடுத்து கும்பராசி. பிரச்சனையில் உள்ள பழைய சொத்துக்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதோ அல்லது வந்து நீ இவ்வளோ கொடுத்துட்டு அவளை எடுத்துக்கோ, நான் அவளை கொடுத்துட்டு நீ இதை சொத்தை கொடுத்து, அந்த மாதிரிங்கிறதோ நடக்கும். அதாவது பிரச்சனைகளில் உள்ள பழைய சொத்துக்களுக்கு ரெமெடி மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டு நடக்கும். ஆமாம். அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மத்தியானத்திற்கு மேலே இந்த செய்தி வந்ததுலேருந்து மனசில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக உற்சாகம் வந்துடும். ஆமாம்.
பிரயாணம் போகிறதுனாலே சலிப்பாக இருக்கும், என்ன தப்புன்னு படிக்கிற மாதிரி சலிச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். குழந்தைகளுக்கு வந்து உங்களோட மகனோ மகளோ ஏதாவது டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்திருந்தால் அவங்க எதிர்பார்த்தபடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஆமாம், ஓகே, நல்லதே நடக்கட்டும். அடுத்து வந்து மீனராசி. அதாவது வந்து மனம் வந்து எப்படின்னா சாயங்காலத்துக்கு மேலே சஞ்சலம், மனசில் வந்து காரணமில்லாத குழப்பம், அது என்ன காரணம்னே தெரியல, அதுதான் இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தின் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. வீடு வாகனம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகுது. இடமாற்றம் கூட, நல்ல வீடு கிடைக்குது. ஆமாம், சாயங்காலம் வந்து நீங்கள் என்னென்னா 7 சனி நடக்கிறதுனால அந்த சனி கிரகம் அல்லது நவகிரகம் அல்லது ஆஞ்சநேயருக்கு போயிட்டு அந்த இதை சுற்றி வந்து வரணுங்க. அப்போ வந்து எப்படின்னா அந்த படுக்க போகிறதுக்கு முன்னால் இந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன அமைதி, மன மகிழ்ச்சி உண்டாகும். நன்றி. அடுத்து ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். சனி பகவான் திசை மெதுவாக நடக்கிறதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி விளக்குகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதாவது ராவணேஸ்வரன், அதாவது மன்னன் ராவணனுக்கு நவகிரகங்களும் அடிமை. முக்கியமான ஃபங்க்ஷன், முக்கியமான விழாக்கள் நடக்கும்போது அவர் சிம்மாசனத்தில் ஏறதுக்கு முன்னால் 9 கிரகம் 9 ஸ்டெப்ஸ், அதாவது படிக்கல்லாம் போட்டு அதை அவங்கள மிதித்து ஏறி தான் அவர் போய் சிம்மாசனத்தில் போய் உட்கார்வாராம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சனி பகவான். அப்போ சனி பகவானுக்கு ஒரு கோபம், என்ன இது ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் இழிச்சவன் நான் தானே, எல்லாத்துலையும் நான் தான் கழிவுன்றிருக்கேன், உனக்கு சமயம் வரட்டும், உனக்கு பாடம் கற்பிக்கிறேன்னு மனசில் நினச்சிக்கிட்டார். இப்போது அவனோட ராவணனோட மனைவி மண்டோதரிக்கு பிரசவ காலம், அதாவது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு நிமிஷங்களில் குழந்தை பிறக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இவருக்கு ராவணன் வந்து சாமானியன் கிடையாது, சங்கீதம், ஜோதிடம், மெக்கானிசம் எல்லாத்துலேயுமே அவர் வந்து மிகப்பெரிய கில்லாடி. ஆமாம், ஃபஸ்ட்டு பறக்கும் விமானத்தை கண்டுபிடிச்சதே ராவணன் தான் சொல்லுவாங்க. அதாவது இப்போ கூட ஸ்டில் நவ் அவரோட அந்த பறக்கும் விமானம், அதாவது ஹெலிகாப்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது இறங்குறதுக்கு அமைத்திருந்த ஹெலிபேட் மாதிரி உள்ள இடம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ கூட இருக்குது திருவண்ணாமலை, இந்த ஸ்ரீலங்காலன்னு சொல்கிறாங்க. அது நான் போய் பார்க்கல, பட் உண்மை அதுதான். அவர் வந்து நமக்கு பிறக்கக்கூட பையன் நம்மளோட வல்லவனாக இருக்கணும், கெட்டிக்காரனாக இருக்கணும், ஆயுள் உள்ளவனாக இருக்கணும்னு அதுக்கு எந்தெந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இந்த கிரகம் இந்த வீட்டில் இரு இந்த வீட்டில் இருன்னு செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. குழந்தை பிறக்கிற இடத்த லக்னம்னு சொல்லுவாங்க, அந்த இடம் இந்த லக்கணம் கடக லக்கணம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ மந்திரம் வளைச்சிட்டு காவலுக்கு இருக்கிற, ஏன்னா கிரகங்கள் மாறிடக்கூடாது இல்லையா தன் மேலே உள்ள வன்மத்தில். அப்படி இருக்கும்போது கரெக்டாக குழந்தை பிறக்கிற நேரம் சனி பகவான் கிடைக்கனால அந்த லக்கணத்தை பார்த்துருவார். அதாவது அப்போ என்னென்னா எவ்வளோ தான் வரங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு அற்பாயுசுங்கிறது கணக்கு. இதை பார்த்த வந்து ஓடி வந்து கோவத்தில் ஒரு காலை வெட்டிடுவார். யார்? ராவணேஸ்வரன். அதனால் வந்து சனிக்கு வந்து ஒரு கால் கிடையாது, முடவன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சனி மகாதிசை வந்து ரொம்ப நிதானமாக நடந்து போய்கிட்டு இருக்குது. ஆமாம், அதனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் எதுலேயுமே மெதுவாக இயங்குவார். ஆனால் பெருஞ்சனி பாம்பிரண்டும் பிந்தியே பலன் செய்யும், ஆனால் பெரும்பலனை செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த சனி ராகு கேதுகள் வந்து கெட்டது நடந்துக்கிட்டு இருக்கிறது, நம்ம அவங்ககிட்ட சரண்டராகி நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா we can't imagine, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை வாரி வழங்குவார்கள். அதனால் வந்து அவங்கள நினச்சி நம்ம நல்ல பலனை பெற்றுக்கொள்வோம். ஓகே, மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன்.